ஹலோ வியூவர்ஸ், இது போன வீடியோவோட தொடர்ச்சி தான். இந்த வீடியோல நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ஏன் சுற்றுச்சூழல் ரீதியாக தமிழ்நாட்டிலேயே ஒரு மிக முக்கியமான பகுதி அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். போன வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க. முதல்ல பார்க்க வேண்டியது மாங்க்ரோவ் காடுகள். தமிழ்நாட்டுல மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னா எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பிச்சாவரம், முத்துப்பேட்டை. அதுக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்துல கடற்கரை செஞ்சம் பல இடங்கள்ல மாங்க்ரோவ் காடுகள் பேச்சஸாக பரவலாக காணப்படுது. தேவிப்பட்டினம் பகுதியிலிருந்து தொண்டி பகுதி வர இந்த மாங்க்ரோவ் பேச்சஸை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமான இடம் காராம்காடு. இங்கே வனத்துறையால் நடத்தப்படும் ஈகோ டூரிசம் திட்டம் செயல்பாட்டுல இருக்கு. மாங்க்ரோவ் காடுகளுக்குள்ள போட்டிங் அனுபவம் இயற்கையை நேரடியாக உணர வைக்கும் ஒரு அரிய அனுபவம் இது. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் பறவைகளின் சொர்க்கம். தமிழ்நாட்டுல மொத்தமாக சுமார் 20 பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது. அதுல 6 பறவைகள் சரணாலயங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே அமைஞ்சிருக்குது. மான்சூன் காலங்களில் இந்த பகுதிகள் மைக்ரேட்டரி பறவைகளுக்கான பிரீடிங் மற்றும் ஃபீடிங் கிரவுண்டாக மிக முக்கியமான பங்கு வகிக்குது. இப்ப வர்றோம் ராமநாதபுரத்தோட மிகப்பெரிய சுற்றுச்சூழல் செல்வத்துக்கு, கோரல் ரீஃப்ஸ். கோரல் ரீஃப்ஸை கடலின் மழைக்காடுகள் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னா கடல் உயிரினங்களுக்கு வாழ்விடம் கொடுப்பதோட சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதிலும் கோரல் ரீஃப்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த கோரல் ரீஃப்ஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் கடல் பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி தொடர்ச்சியாகவும் பேச்சஸாகவும் அதிக அளவில் காணப்படுது. இதனால தான் இந்த பகுதி கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷனல் பார்க் அப்படின்னு அரசு அறிவிச்சு பாதுகாத்து வருது. இந்த மெரைன் நேஷனல் பார்க்ல மொத்தம் 21 தீவுகள் இருக்குது. இந்த 21 தீவுகளும் கோரல் ரீஃப்ஸ் மற்றும் அரிய கடல் உயிரினங்களால் சூழப்பட்ட மிக முக்கியமான பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். இதுல குருசடை தீவுக்கு மட்டும் வனத்துறை மூலம் கட்டுப்படுத்தப்பட்ட ஈகோ டூரிசம் நடத்தப்பட்டு வருது. இந்த பயணத்துல கோரல் ரீஃப்ஸ், டால்பின்கள் மற்றும் பல கடல்வாழ் உயிரினங்களை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி ஏர்வாடி அருகில உள்ள பிச்சை முப்பன் வலைசை பகுதியில் பாட்டம் கிளாஸ் போட்டிங் அனுபவம் இருக்கு. இதன் மூலம் லைவ் கோரல்ஸை பாதிக்காமல் பாதுகாப்பான முறையில் பார்க்க முடியும். இதோட மட்டுமில்லாம ராமநாதபுரம் கடல் பகுதிகள் ஆமைகள் முட்டையிடும் முக்கியமான பகுதிகள்ல ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வளர்க்கப்பட்டு பின்னர் மீண்டும் கடலில் விடப்படுது. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் சுற்றுச்சூழல் ரீதியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு எந்தவிதத்திலும் குறைவில்லாத முக்கியத்துவம் கொண்ட ஒரு மாவட்டம். அதனால இனிமேல் ராமநாதபுரத்தை வறண்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லாம அதோட இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கடற்கரைக்கு போறவங்க, ராமேஸ்வரத்துக்கு பயணம் செய்றவங்க பிளாஸ்டிக் பயன்படுத்தாம இந்த பகுதிகளை சுத்தமாக வைத்தாலே இந்த இயற்கை செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாத்து ஒப்படைக்க முடியும். நன்றி.